வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனியின் கனவை கலைத்த ருத்ராஜ் பிளே ஆஃப் சென்ற ஈசாலா. அதாவது சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கு. ஐபிஎல் தொடரின் 68வது போட்டியில் சிஎஸ்கே அணியை எதிர்த்து ஆர்சிபி அணி விளையாடியது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஆர்சிபி அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 218 ரன்களையும் குவித்தாங்க. இதனால் ஆர்சிபி அணி சிஎஸ்கே அணியை 200 ரன்னுக்குள் கட்டுப்படுத்தினால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இதன் பின் சிஎஸ்கே அணி தரப்பில் ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. மேக்ஸ்வெல் வீசிய முதல் பந்திலேயே ருத்ராஜ் டக்கோட் ஆகி வெளியேற தொடர்ந்து வந்த டேரில் மிச்சல் 4 ரன்களில் ஆட்டமிழக்க சிஎஸ்கே அணி 19 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின்னர் ரஹானே, ரச்சின் ரவீந்திரா கூட்டணி இணைந்தது. ரஹானே வந்ததும் அபாரமாக சிக்ஸர் அடிக்க மறுமுனையில் ரச்சின் ரவீந்திரா நிதானமாக ஆடினார். இதனால் 6 ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே அணி 58 ரன்களை சேர்த்து இருந்தது. தொடர்ந்து இருவரின் அதிரடியால் சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் வேகமாக உயர்ந்தது. சிறப்பாக ஆடிய ரஹானே 22 பந்துகளில் 33 ரன்கள் எடுத்த ஆட்டம் இழக்க உடனடியாக சிவம் தூபே களம் புகுந்தார். சிவம் தூபேவை கட்டுப்படுத்த ஆர்சிபி அணி ஃபீல்டிங்கில் பல்வேறு மாற்றங்களையும் செஞ்சாங்க. இதனால் சிவம் தூபே ரன்களை எடுக்க முடியாமல் திணறினார். இந்த நிலையில் தான் பெர்குசன் வீசிய 12வது ஓவரில் சிக்ஸர் அடித்து ரச்சின் ரவீந்திரா அரை சதத்தை எட்டினார். அந்த ஓவரில் மட்டும் 19 ரன்கள் விளாசப்பட்டது. ஆனால் அடுத்த ஓவரில் சிவம் தூபே செய்த தவறால் ரச்சின் ரவீந்திரா 37 பந்துகளில் 61 ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆனார். தொடர்ந்து கேமரூன் கிரீன் வீசிய அடுத்த ஓவரில் சிக்ஸர் அடிக்க முயன்ற சிவம் தூபே 15 பந்துகளில் 7 ரன்கள் மட்டும் எடுத்து வெளியேறினார். பின்னர் வந்த சாட்னரும் 3 ரன்களில் வெளியேற சிஎஸ்கே அணி 15 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 126 ரன்களை மட்டுமே சேர்த்திருந்தது. பின்னர் ஜடேஜா, தோனி கூட்டணி இணைந்தது. அப்போது சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற 24 பந்துகளில் 63 ரன்களும் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் யாஸ்தயால் வீசிய 17வது ஓவரில் 13 ரன்கள் சேர்க்கப்பட்டது. சிராஜ் வீசிய 18வது ஓவரில் 15 ரன்கள் அடிக்கப்பட்டது. அப்போது சிஎஸ்கே அணி மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மைதானமும் பதற்றமடைந்தது. இந்த நிலையில் தான் பெர்குசன் வீசிய 19வது ஓவரில் ஒரு சிக்ஸர், 2 பவுண்டரி உட்பட 18 ரன்களும் விளாசப்பட்டது. இந்த நிலையில் தான் கடைசி ஓவரில் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல 17 ரன்கள் தேவையாக இருந்தது. முதல் பந்திலேயே தோனி சிக்ஸர் அடிக்க 2வது பந்தில் தோனி 25 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். பின்னர் சர்துல் தாகூர் 3வது பந்தில் ரன் சேர்க்க முடியாமல் திணற 3 பந்துகளில் 11 ரன்கள் எடுக்க வேண்டிய தேவையும் இருந்தது. 4வது பந்தில் சர்துல் தாகூர் 1 ரன் எடுக்க கடைசி 2 பந்தில் 10 ரன்களும் தேவைப்பட்டது. சரியாக ஜடேஜா களத்திற்கு வந்தார். கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு இறுதிப் போட்டியை நினைவுபடுத்தியது. அப்போது வீசப்பட்ட 5வது பந்தில் ஜடேஜாவின் பேட்டில் படாமல் மிஸ் ஆனது. அப்போது ஆர்சிபி அணி வீரர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். கடைசி பந்தும் டாட் பாலாக மாறியது. இதனால் சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வி அடைந்தது. இதன் காரணமாக ஆர்சிபி அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதோடு பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.